மலையில் ஓங்கி கொட்டிய உலக வங்கி, இந்தியாவுக்கு ஓடி வந்த மாலத்தீவு அதிபர். இந்திய பெருங்கடலை ஒட்டியுள்ள சிறு தீவுகளின் கூட்டம்தான் மாலத்தீவு. மிக மிக சிறிய நாடான மாலத்தீவு முழுக்க முழுக்க சுற்றுலா வருமானத்தையே நம்பியிருக்கு. ஏதாவது ஒரு வருடம் ஏதோ ஒரு காரணத்துக்காக சுற்றுலா பயணிகள் வருகை குறைந்தால் கூட மாலத்தீவின் பொருளாதாரம் படுத்துவிடும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்த 2020ஆம் ஆண்டு ஏற்பட்ட கொரோனா பெருந்தொற்றும் அதைத் தொடர்ந்து போடப்பட்ட லாக்டவுனும் மாலத்தீவு சுற்றுலாவை வெகுவாக பாதித்தது. இதனால மிக கடுமையான பொருளாதார பாதிப்பில் சிக்கியது மாலத்தீவு. அந்த இக்கட்டான சமயத்தில் இந்தியா மட்டும் தொடர்ந்து நிதி உதவியே செய்யவில்லை அப்படின்னா மாலத்தீவு இன்னைக்கு எழுந்திருக்கவே முடியாது. அதற்கு நன்றி கடனாக இந்தியாவுடன் நெருக்கமான உறவை பேணி வந்த மாலத்தீவு கடந்த ஆண்டு முதல் தனது முகத்தை மாற்றத் தொடங்கியது. இதுக்கு காரணம் தீவிர சீன ஆதரவாளரான முகமது மொய்சு மாலத்தீவின் அதிபராக அரியணை ஏறியதுதான். அன்னிலிருந்து சீனாவின் கைப்பாவையாக மாலத்தீவு மாறிவிட்டது. சீனா அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய கடனுக்காக இந்தியாவை பகைத்து வருகிறது மாலத்தீவு. இதன் ஒரு பகுதியாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடியே மாலத்தீவு அமைச்சர்கள் கிண்டல் செய்யும் அளவுக்கு துணிந்ததால அந்த நாட்டுக்கு சுற்றுலா செல்வதை இந்தியர்கள் அடியோடு நிறுத்தினாங்க. இந்தியர்களின் இந்த புறக்கணிப்பால் மாலத்தீவு பெரும் பொருளாதார நெருக்கடியில் சிக்கியது. இதை உணர்ந்த மாலத்தீவு அரசு இந்தியர்களிடம் சுற்றுலா வருமாறு மண்டியிட்டு கெஞ்சும் அளவுக்கு போனாங்க. ஆனாலும் இந்தியர்கள் மாலத்தீவுக்கு சுற்றுலா போகாமல் அதற்கு பதிலாக இலங்கை லட்சத்தீவுகளுக்கு போயிட்டு வராங்க. இந்தியாவை மாலத்தீவு பகைத்ததால் எங்களுக்கு தான் லாபம் என்று இலங்கை அரசே கடந்த வாரம் சொல்லியிருந்தாங்க. இந்நிலையில் மாலத்தீவை உலக வங்கி கடுமையாக எச்சரித்திருக்காங்க. மாலத்தீவின் கழுத்து நெரிக்கும் அளவுக்கு கடன் அதிகரித்துள்ளதாக உலக வங்கி இயக்குனர், அதாவது மாலத்தீவு, நேபாளம், இலங்கை விவகாரம் தொடர்பாக பாரிஸ் ஹடாட் ஜெர்வோஸ் வார்ன் பண்ணியிருக்காரு. இதை பற்றி தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் ஒரு பதிவையும் போட்டிருக்காரு. அதில் வருமானமே இல்லாமல் இஷ்டத்துக்கு செலவுகளை செய்து வருகிறது மாலத்தீவு. இது மாலத்தீவை மிக மோசமான பொருளாதார நெருக்கடியிலும் கடனிலிருந்து மீள முடியாத நிலைக்கும் தள்ள போகிறது. 2024-25ஆம் நிதியாண்டில் மட்டும் தங்கள் கடன் தொகையை திருப்பி செலுத்த மாலத்தீவு $512 மில்லியன் தேவைப்படுகிறது. ஆனால் இதை உணராமல் மாலத்தீவு தாராளமாக செலவு செய்வதாலும் இஷ்டத்திற்கு மானியங்களை அள்ளி கொடுப்பதாலும் 2026ஆம் ஆண்டில் மட்டும் மாலத்தீவு செலுத்த வேண்டிய கடன் தொகை $1.07 பில்லியன் இருக்கும். இது மாலத்தீவை மிகப்பெரிய கடனில் சிக்கி தள்ளிவிடும். மாலத்தீவு சுற்றுலா பெரிய அளவில் அடிவாங்கி வருவதும் இதற்கு முக்கிய காரணம். இதை உணர்ந்து மாலத்தீவு அரசாங்கம் உடனடியாக விழித்துக் கொள்வது அந்த நாட்டுக்கு நல்லது அப்படின்னு உலக வங்கி இயக்குனர் தெரிவித்திருக்கார். உலக வங்கி கொடுத்த அடியால மாலத்தீவு அதிபர் முகமது மொய்சு இப்போ இந்தியாவிடம் பணிய தொடங்கிட்டார். தான் சார்ந்திருந்த சீனாவிடம் உலக வங்கி எந்தவித வர்த்தக தொடர்பும் வைத்துக்கொள்ள விரும்பாததால் மாலத்தீவுக்கு சீனாவால் இந்த விஷயத்தில் உதவே முடியாத நிலைதான். அதனால் இந்தியாவை விட்டால் வேறு வழியே கிடையாது அப்படிங்கிறதால முதலில் முறுக்கி கொண்டு நின்ற முகமது மொய்சு மோடியின் பதவியேற்பு விழாவில் கலந்து கொண்டார். அத்தோடு இந்திய சுற்றுலா பயணிகளின் ஈர்க்க இந்தியாவின் முக்கிய நகரங்களில் தங்கள் நாட்டுக்கு மக்களை வரவேற்கும் விதமாக பேரணிகளை நடத்தப் போவதாக அறிவித்திருக்கார். அத்தியாவசிய பொருட்கள் சப்ளை, மருத்துவ வசதி போன்றவற்றுக்கு சீனாவை விட இந்தியாவே தாங்கள் எளிதாக பெறவும் செல்லவும் வசதி அதிகம் என்பதாலும் மாலத்தீவுக்கு இந்தியா ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக இருக்கிறது. இதை கருத்தில் கொண்டு மாலத்தீவின் பயண முகவர்கள் மற்றும் சுற்றுலா ஆபரேட்டர்கள் சங்கம் இந்திய உயர் ஆணையரான முனு மகாவருடன் 2 நாடுகளுக்கு இடையிலான பயணம் மற்றும் சுற்றுலாவை அதிகரிக்க பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க.